Hello everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பர்சன்டேஜ் சீரீஸில் டிஸ்கவுண்ட் அண்ட் டேக்ஸ் அப்படின்ற டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன். டிஸ்கவுண்ட் அப்படின்றனா நம்ம வந்து மைனஸ் போடணும், டேக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ப்ளஸ் போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க, இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எ மலர் பை எ குட்ஸ் ஃபார் 800. ஷி கெட் த டிஸ்கவுண்ட் 10% அண்ட் பேஸ் 20% டேக்ஸ். வாட் தி அமௌண்ட் ஷீ பே? ஓகே, மலர் அப்படின்ற பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா 800 ருபீஸ்க்கு ஒரு திங்ஸை வந்து வாங்கியிருக்கா. ஓகேவா? ஸோ அதில் வந்து அவளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவள் எவ்வளோ பே பண்ணியிருக்கான்னா டேக்ஸாக எவ்வளோ பே பண்ணியிருக்கா அப்படின்னா 20% டேக்ஸாக அவள் பே பண்ணியிருக்கா. அப்போது எவ்வளோ அமௌண்ட்டு தான் அவள் வந்து பே பண்ணியிருப்பா அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பர்சன்டேஜ் நம்ம போடுவோமா? இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல நம்ம வந்து சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் போகணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ -20. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேக்ஸ் -10 ஓகேவா? 10. அடுத்து டேக்ஸ் நம்ம என்ன போட சொல்லியிருக்கேன், ப்ளஸ்ன்னு போட சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஸோ 20. இப்போ -200 டிவைடட் பை 100. இது நம்ம கேன்சல் ஆயிரும். ஸோ இது நம்ம சால்வ் பண்ணோம்னா -8 -2 ஈக்குவல் டு சாரி -8 இல்லை, +10 -2 ஈக்குவல் டு +8. அப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா 8% நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், அப்போது அவள் எவ்வளோ அமௌண்ட் அப்படி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பே பண்ணியிருப்பாங்க அப்படின்றது அவங்களோட கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ முதல்ல என்ன பண்ணுவோம், 8% ஆஃப் அவங்க இனிஷியலாக கொஸ்டினை கொடுத்துருக்காங்க எவ்வளோ ருபீஸ்க்கு வந்து பை பண்ணியிருக்காங்கன்னு 800 இன்ட்டு 800. இப்போ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலாம், இப்படி இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இல்லையா? இதுவும் நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 64ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது அவங்க இப்போ வந்து 800ங்கிறது அவங்களுடைய அவங்க இது வாங்கியிருக்காங்க. ஓகேவா? 800 வாங்கியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போ நம்ம வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக? இந்த 800ங்கிறத அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் வந்து 8% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து இன்க்ரீஸ் ஆன அந்த அமௌண்ட் வந்து நமக்கு எவ்வளோனா 64%. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதோட நம்ம வந்து 64 ஆட் பண்ணோம் அப்படின்னா 864. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த 864 தான் அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஷுட் ஷீ பெய்டு, அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா?